வெளியே வந்தவுடனே தேரரிடம் ஓடிய டக்ளஸ் தேவானந்தா. தேரர் வழங்கிய ஆலோசனை. மன்னாரில் மாயமான இளம் குடும்ப பெண். வைத்தியசாலைக்கு சென்ற பெண்ணுக்கு நடந்தது என்ன? விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். ஜாலில் வெளிநாட்டவரின் சொகுசு வீட்டுக்குள் சிக்கிய பெண்கள். கிளிநொச்சி நபர் செய்த காரியம் அம்பலம். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு. விசாரணையில் வெளியான தகவல். தர்ம போதனை மண்டபத்தில் தேரர் செய்த மோசமான செயல். அதிரடியாக கைது செய்த போலீசார். உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். கல்வி அமைச்சின் முன்பாக தொடர் போராட்டம். விமல் வீரவன்ச விடுத்துள்ள அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கொழும்பில் அமைந்துள்ள கங்காராமா விகாரையின் விகாராதிபதி கிரிந்தே அசாதி நாயக்க தேரரை நேற்று சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுள்ளார். இந்த சந்திப்பின் போது விகாராதிபதி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சில முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் தெரிவித்ததாவது, பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ள நீங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும். நியாயமான சிந்தனையுடன் செயற்படும் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்கள் அரசியல் செயற்பாடுகள் குறித்து நல்ல கருத்து நிலவுவதை கவனிக்க முடிகிறது என கூறியுள்ளார். மேலும் திட்டமிட்டு அவதூறு பரப்புபவர்கள் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் மக்கள் நலனை முன்னிட்டு செயற்பட வேண்டும் என்றும், டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் பயணத்தை மக்கள் தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றனர் என்றும் விகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். மன்னார் சவுத் பார் பகுதியைச் சேர்ந்த கான்சியோஸ் சகாய கீர்த்தனா என அழைக்கப்படும் 21 வயதுடைய பெண்ணே இவ்வாறு காணாமல் போனவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். திருமணமான குறித்த பெண்ணை அவரது கணவர் நேற்று முன்தினம் பற்சிகிச்சைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சிகிச்சைக்காக அவரை வைத்தியசாலையில் விட்டுவிட்டு வீடு திரும்பிய கணவர் பின்னர் மீண்டும் வைத்தியசாலைக்கு சென்றபோது தனது மனைவியை அங்கு காணவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்தவர்களிடம் விசாரித்ததுடன் உறவினர்களின் உதவியுடன் மன்னார் போலீஸ் நிலையத்தில் கணவர் முறைப்பாடு செய்துள்ளார். மேலும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் காணாமல் போன பெண் வைத்தியசாலையிலிருந்து முச்சக்கர வண்டியில் மன்னார் பேருந்து நிலையத்துக்கு சென்றது. பேருந்து நிலையத்துக்கு சென்றதும் அங்கிருந்து வவுனியா நோக்கி பயணிக்கும் பேருந்தில் ஏறியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி இன்று முதல் கல்வி அமைச்சின் முன்பாக தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக இன மத வேறுபாடின்றி அனைத்து பெற்றோர்களும் நாளை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அறிவியல் அடிப்படையின்றி தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் கல்வி சீர்திருத்தங்கள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கல்வி மாற்றங்கள் முழுமையாக கைவிடப்படும் வரை தமது போராட்டம் தொடரும் எனவும் விமல் வீரவன்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் காலத்திவொல்வெல பகுதியில் அமைந்துள்ள ஒரு விகாரையின் தர்ம போதனை மண்டபத்தில் புதையல் தேடும் நோக்கில் தோண்டியதாக கூறப்படும் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 119 அவசர அழைப்பு எண்ணிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் குறித்த தேரரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் அந்த விகாரையைச் சேர்ந்த 47 வயதுடைய தேரர் என்பதும் அவர் தனியாக தர்ம போதனை மண்டபத்தில் சுமார் 4 அடி ஆழம் வரை குழி தோண்டியிருந்ததும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மூச்சு எடுக்க கடுமையான சிரமம் ஏற்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியைச் சேர்ந்த அஜித் குமார் ரவீனா என்ற 23 வயதுடைய பெண்ணே இவ்வாறு நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தகவலின்படி கடந்த மாதம் 31ஆம் தேதி குறித்த பெண்ணுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 1ஆம் தேதி காலை கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சை தேவை என கருதி ஜனவரி 3ஆம் தேதி யாழ்ப்பாணம்
போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதும் அவர் உயிர் தப்பவில்லை. மரணம் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக அவரது சடலம் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவருக்கு சொந்தமான சொகுசு வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொண்டு அதை சட்டவிரோத விபச்சார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி நபர் உட்பட 4 கோப்பாய் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் தனக்கு சொந்தமான வீட்டை கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வீட்டிற்கு அடிக்கடி ஆண்கள் மற்றும் பெண்கள் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்கள் மூலம் வருகை தருவது குறித்து காவல்துறைக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கோப்பாய் காவல்துறையினர் அந்த வீட்டை சில நாட்களாக கண்காணிப்பில் வைத்திருந்தனர். பின்னர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை வீட்டை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்டுள்ளனர். சோதனையின் போது தென்னிலங்கையிலிருந்து விபச்சார நடவடிக்கைகளுக்காக அழைத்து வரப்பட்டிருந்த 3 பெண்கள் மற்றும் வீட்டை வாடகைக்கு எடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.